இறைவன் சொல்லும் போது இறை செய்தி, உணர்வுலேருந்து வரக்கூடிய செய்தி. யார் எதை சொன்னாலும் அது சரிதானான்னு நம்ம சரி பார்க்கணும். அப்படி எங்க சரி பார்ப்போம்? இன்னொரு புத்தகத்திலையா, இன்னொரு மனுஷன்ட்டியா? இல்லை, உங்ககிட்ட, உங்க மனசுல. அங்கே அறிவிப்பு கவனிங்க, அங்கே இறைவனுடைய செய்தி வருது. படைத்தவனுக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நேரடியாக நமக்கு அறிவிக்கிறான். செய்தி நமக்கு நேரடியாக வருது. எல்லாருக்கும் நேரடியாக படைத்தவனிடமிருந்து செய்தி வருது, உணர்வாக வருது. எனக்கு பேச தெரியாதே, எனக்கு பாஷை தெரியாதே, கடவுளுடைய பாஷை எதுன்னு சொல்றாங்களே, இது எல்லாம் என்னை பிரிச்சு வைக்கிறதுக்காக. படைத்தவனுக்கு அந்த படைப்போடு அதுக்கு வழிகாட்டக்கூடிய செய்தியை அறிவிப்பதற்கு அவனுக்கு தெரியும். உணர்வை கொண்டு நமக்கு அறிவிக்கின்றான். நம்முடைய உணர்வு, அந்த உணர்வை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எங்கேயும் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தனியாக கழட்டி வச்சுட்டு போறதில்லை. அந்த உணர்வை எப்பொழுதும் நம்முடைய இருக்கு. அங்கே நமக்கான செய்தி, 10 பேர் போனோம்னா ஒரு இடத்துல 10 பேருக்கும் அவங்களுக்கான தனி செய்தி இருக்கு, இறைவனுடைய செய்தி இருக்கு. ஒன்று முரணில்லாத செய்தி. ஒருத்தருக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட செய்தியில முரண் இருக்காது. அந்த செய்தியை கொண்டு நீங்க ஒருத்தர் பொறாமப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒருத்தர் பகையாக பார்க்கறதுக்கோ அந்த செய்தியில் இருக்காது. ஒரு இடத்துல ஒரு 100 கோடி பேர் நீங்க வாழ்ந்தாலும் சரி, 100 கோடி பேருக்கு அவங்கவுங்க தேவைக்கான செய்தி இறங்கும் போதும் ஒருத்தர் முரண்பட மாட்டீங்க, ஒருத்தர் பகையாக இருக்க மாட்டீங்க. இதுதான் இறை செய்தி. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் சொன்னதை அப்படி கேளுங்க, அதல்ல. உங்க உணர்வு அறிவிக்கும். காலங்காலமாக மனிதர்கள் இறை கட்டளைகள் அப்படின்ற பெயர்ல மனிதர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம். வேதத்தை படிக்கும் போது அதை கற்றுக் கொடுப்பவன் இறைவன். உங்க உணர்வோடு அது பொருந்தி வரும்போது அது வேதம். உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. உங்க உணர்வோட உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கு. அத்தனை பேருக்குமே முரண்படாது. அவங்கவுங்க என்ன விளங்குச்சோ உணர்வுல அதை செய்யும் போது மற்றவர்களுக்கு அது இடைஞ்சலாகவோ பிரச்சனையாகவோ இருக்காது. இறை செய்தி தான். இறைவன்னு சொன்னா இறை செய்தி. இறை செய்தின்னு சொல்லும் போது நல்ல செய்தி, எனக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி எல்லா மனிதர்களுக்கும். இறைவன்னு சொல்லும் போது நான் செய்தியை விட்டுருவேன், எந்த கடவுள்னு கேள்வி கேட்பேன். அடுத்த நிமிஷமே நான் கேள்வி, நீ எந்த கடவுளை சொல்ற? எங்க கடவுளை சொல்றியா இல்ல வேற ஒருத்தங்க கடவுளை சொல்றியான்னு கேள்வி எனக்குள்ள விதைச்சிருக்கு. குழந்தைங்கிட்ட சொல்லி பாருங்க, கடவுள்னு சொல்லி ஏத்துக்கும். அறிவு வந்ததுக்கு அப்புறம் எங்க கடவுள்னு சொல்லாது. எப்போ எங்களுதுன்னு சொல்றீங்களோ உங்களை பிரிச்சுட்டாங்க. குழந்தையா இருக்கும்போது எந்த குழந்தையாக இருந்தாலும் கடவுள்னு சொல்லும் போது என்னன்னு அவங்க என்ன மனசுல இருக்கு. ஆனா இன்னொருத்தவங்களை கடவுள்னு சொல்லும் போது, இன்னொரு குழந்தையும் கடவுள்னு சொல்லும் போது அது வேற கடவுள்னு அதுக்கு தெரியாது. அறிவு உங்களுக்கு வர நம்ம பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்மளை பிரிக்கிறதுக்கான அறிவை கொடுத்துட்டு அது இறைவனுடைய பேரை சொல்றாங்க. இப்ப நம்ம விளங்கிப்போம். இறை செய்தி தான்.